செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜியை பற்றியும் அவர் தம்பியை பற்றியும் எப்படி கேடு கட்டவர்கள் இவர் அப்படின்னு திரு முதல்வரே சொல்லி நம்ம சொல்லல. இன்னைக்கு அவர் புனிதர் ஆயிட்டாரு, நல்லவர் ஆயிட்டாரு, வல்லவர் ஆயிட்டாரு, உத்தமவர் ஆயிட்டாரு, இன்னைக்கு ஆயிட்டாரு. ஆனா அன்னைக்கு அதே பாலாஜி தானே. எப்படி திடீர்னு நானும் பார்க்குறேன், ஏதோ ஒரு நதியில முழுகினா புனிதம் அடையலான்னு சொல்லுவாங்க. கங்கையில், காவேரியில், இது மாதிரி யமுனாவில், இது மாதிரி நதியில் முங்கினா கொஞ்சம் புனிதத்தன்மை அடையணும்னு நானா நினைக்கிறேன். திமுகவில் சேர்ந்தாவே புனிதமாயிடுறானுங்க. எப்படி இருந்தான்னு தெரியல. உத்தம புத்திரன் ஆயிடுறாங்க. எப்படி இருந்தான்னு தெரியல. எல்லா புனிதர்களும் ஒன்னா போய் இருக்கிற ஒரு கட்சினா அது திமுக தான். அதில் இருக்கிறவங்கலாம் பாரு, அதில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் பாரு, அண்ணா திமுகலேருந்து திமுகவுக்கு புனிதராகி போனவங்க. புனிதராகி போனவங்க தான் இன்னைக்கு அமைச்சருங்க. ஆமாம், புனிதராகி போனவங்க எப்படி அதிமுகலேருந்து எதிரில் வராங்களே. இப்போ திரு சேகர் பாபு இருக்காரு, அவர் எங்கே இருந்தார்? இப்போ இன்னைக்கு அந்த இந்து அறநிலைத்துறைன்றாரு. ஆனால் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அலோலியான்னு கத்துவார். பார்த்துருக்கீங்களா?